ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, IPL 2025 சூப்பராகவே ஆரம்பிக்க போது ரொம்ப எக்ஸைட்டடான ஒரு டோர்னமெண்ட் அப்படின்னே சொல்லலாம். எல்லா டீமும் அவங்களோட கேப்டன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அறிவிச்சிட்டாங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே எல்லா டீமோட கேப்டன்ஸ் பத்தியும் தெரியும். இந்த வீடியோல நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னா, கேப்டன்ஸ் பத்தி இல்ல, வைஸ் கேப்டன் பத்தி பேச போறோம். எஸ், இன்கேஸ் கேப்டன் ஏதாவது இன்ஜுரினாலேயோ இல்ல ஒரு ஜுரம் அடிச்சா கூட விளையாட முடியாதான், இப்படி போறப்போ யார் அந்த டீமை மறுபடியும் லீட் பண்ணுவா, யார் எல்லா டீமோட வைஸ் கேப்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல பேச போறோம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், அதோட கேப்டன் பேட் கமின்ஸ். நம்ம எல்லாருக்குமே தெரியும். ப்ரோ அவர் இன்ஜுரியில இருக்காரே, வந்துருவாரா அப்படின்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்தே அவர் அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவர் பாத்தீங்கன்னா வந்துருவாரு. அந்த டீமோட வைஸ் கேப்டன் அப்படின்னு எடுக்கிறப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒரு அபிஷேக் சர்மா, ஹென்ரிஸ் கிளாசன், நிதிஷ் ரெட்டி, இஷான் கிஷன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்னைய பொறுத்த வரைக்கும் டிராவிஸ் ஹெட் தான் ஒரு கரெக்டான ஆப்ஷனா இருப்பாரு. டிராவிஸ் ஹெட் அவர் அடுத்த ஆஸ்திரேலியா பக்கமே ஒரு கேப்டன்சி ஆப்ஷனாலாம் யோசிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸஸ் நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அவருக்கு அந்த லீட் பண்ற திறமை இருக்கு. அவரோட டொமஸ்டிக்ல அவர் நிறைய லீட் பண்ணியிருக்காரு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பைனர். கண்டிப்பா டிராவிஸ் ஹெட் ஒரு சூப்பரான வைஸ் கேப்டன் மெட்டீரியல் தான். ஸோ டிராவிஸ் ஹெட் இன்கேஸ் பேட் கமின்ஸ் இல்லை அப்படின்னா அந்த டீமை லீட் பண்ணுவாரு அண்ட் அந்த லீடர்ஷிப் குரூப்ல இருப்பாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ டிராவிஸ் ஹெட் தான் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட வைஸ் கேப்டன். அடுத்து ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர், அதோட கேப்டன் ரஜத் பட்டிதார். வைஸ் கேப்டனா யாரு அப்படின்னா ஒரே ஆப்ஷன் நமக்கு தெரியும், விராட் கோலி அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், இன்கேஸ் ரஜத் பட்டிதார் இல்ல அப்படின்னா விராட் கோலி தான் கேப்டன்சி பண்ணுவாரு. ஏன்னா ஃபேப் பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் ஒரு சில மேட்சஸ் மிஸ் ஆகுறப்போ ஐ திங்க் லாஸ்ட் 2 இயர்ஸ்ல விராட் கோலி பாத்தீங்கன்னா கேப்டன்சி பண்ணாரு. சோ விராட் கோலி அந்த மாதிரி இதெல்லாம் எடுக்கிறதுக்கு தயங்கவே மாட்டாரு. ஃபுல் டைம் கேப்டன்சி அப்படிங்கிறது தான் வேணாங்கிறாரு. ஏன்னா வேற ஒரு யங்ஸ்டர்ஸ் நோக்கி போங்க, நீங்க அடுத்த ஜென்னை நோக்கி போங்க அப்படின்னு யோசிக்கிறாரு. சோ அதனால விராட் கோலி தான் வைஸ் கேப்டன், ரஜத் பட்டிதார் கேப்டன். ஓகே, அதுக்கு அடுத்தபடியா ராஜஸ்தான் ராயல்ஸ். ராஜஸ்தான் ராயல்ஸ்ல சஞ்சு கேப்டன்சி பண்ண போறாரு. வைஸ் கேப்டன் ஆப்ஷன் அப்படின்னு பாக்குறப்போ நீங்க அந்த டீம் ஓவராலா எடுத்து பாத்தீங்கன்னா செம்மையான யங் கோரான ஒரு டீம். ஓகே, அதுல யார வைஸ் கேப்டனா மாத்துவாங்க அப்படிங்கிற ஐடியாவே உங்களுக்கு இருக்காது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அங்க 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு நிதிஷ் ராணா, அவருக்கு நிறைய IPL கேப்டன்சி பண்ணியே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. KKRக்காக ரொம்ப நல்லா கேப்டன்சி எல்லாம் பண்ணியிருக்காரு. இவன் அடுத்த KKR கேப்டன் அவர் தாங்கிற மாதிரிலாம் அவரே நினைச்சுக்கிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரை KKR எடுக்காதப்போ ஒரு ட்வீட்லாம் போட்டிருந்தாரு அந்த மாதிரி. சோ அவர் மேபி வைஸ் கேப்டனா இருக்க சான்சஸ் இருக்கு. அப்படி இல்லைன்னா SSV ஜெய்ஸ்வால், ஏன்னா அவங்களும் அடுத்து யாரு அப்படிங்கறத நோக்கி போவாங்க. சோ SSV ஜெய்ஸ்வால் ஒரு ஆப்ஷனா இருக்கலாம். இவன் நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்ட மக்களே, SSV ஜெய்ஸ்வால் ஒரு நல்ல கேப்டன் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது எந்த அளவுக்கு ட்ரூங்கிறது தெரியல. ஏன்னா அவர் பெருசா டொமஸ்டிக்ல கேப்டன்சி பண்ணிலாம் நான் பார்த்தது இல்ல. உள்ளூர் கிரிக்கெட்ல எதுவும் கேப்டன்சி பண்ணுவாரோ என்னமோ. சோ சஞ்சு கேப்டன், SSV அப்படி இல்ல அப்படின்னா நிதிஷ் ராணா வைஸ் கேப்டனா பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு இருப்பாங்க. அதுக்கு அடுத்தபடியா கமிங் டு தி பஞ்சாப் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன். நிறைய லெஜெண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா பஞ்சாப் கிங் இந்த வாட்டி எல்லாருமே சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க, செமையான ஒரு டீம் அப்படி இப்படிலாம் நிறைய புகழ்றாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு அஸ் டீமா பாக்குறப்போ. பட் பஞ்சாபா அப்படி வருங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். சோ வைஸ் கேப்டனா யார் அங்க இருப்பாங்க அப்படின்னா 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ், கிளென் மேக்ஸ்வெல். மேக்ஸிமம் மார்க்கஸ் ஸ்டாய்னிஸா தான் இருப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவரு கொஞ்சம் அந்த மாதிரி விஷயங்கள்ல எல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டான ஒரு ஆளு. அவர்லாம் இன்னும் நல்லா ஆஸ்திரேலியாவுக்காக விளையாண்டுருக்கணும், நல்லா வந்திருக்கணும், ஒரு சூப்பரான ஆல்ரவுண்டர். பட் அதுக்கான வாய்ப்புகளே கிடைக்கல. பிகாஸ் பெரிய பெரிய தலைங்க அங்க இருந்ததுனால கிராக் பண்ண முடியல. மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ், கிளென் மேக்ஸ்வெல் ஆப்ஷன். என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் சூப்பரான ஒரு ஆப்ஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். சோ பஞ்சாபோட கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர், வைஸ் கேப்டன் மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ். ஓகே, அதுக்கு அடுத்தபடியா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். LSG பத்தி இப்ப வர ரிப்போர்ட்ஸ் அவ்வளவு நல்ல டீம் கிடையாது. ஏன்னா பக்காவான ஓபனர்ஸ் இல்ல. மிடில் ஆர்டர்ஸ்ல நல்ல எக்ஸ்ப்ளோசிவான பேட்டர்ஸ் இருக்காங்க. ஆனா LSG பிச்சுக்கு அது செட் ஆகாது. பவுலர்ஸ் அப்படின்னு பார்த்தா பெருசா இல்லவே இல்ல. நிறைய இன்ஜுரி ப்ரோன் பிளேயர்ஸ் இருக்காங்க, அப்படி இப்படிலாம் இருக்கு. சோ நம்ம அந்த டீமோட ரிவ்யூஸ்ல பத்தி நம்ம பேசலாம். பட் என்னைய பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா LSGயோட கேப்டன் நமக்கு தெரியும், ரிஷப் பண்ட். வைஸ் கேப்டன் அப்படின்னா அது நிக்கோலஸ் பூரான் தாங்க. இந்த வாட்டி நிக்கோலஸ் பூரான் தான் கேப்டன்சியே பண்ணிருக்க வேண்டியது. பட் ரிஷப் பண்ட பயங்கரமா ஒரு 27 கோடி ரூபாய் கொடுத்து எடுத்ததுனால அவரை கேப்டனா மாத்திருக்காங்க. அதுவும் அவர் சஞ்சீவ் கங்கா வேற சொல்லியிருக்காரு, அடுத்த ஒரு 5-6 வருஷத்துல 3 கப் அடிக்கக்கூடிய திறமை ரிஷப் பண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ரிஷப் பண்ட் இருக்கு, டீம் அது மாதிரி வேணுமே. சோ ரிஷப் பண்ட் கேப்டன், நிக்கோலஸ் பூரான் பாத்தீங்க அப்படின்னா அங்க வைஸ் கேப்டனா இருக்க போறாரு. அதுக்கு அடுத்தபடியா மும்பை இந்தியன்ஸ். மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹர்திக் பாண்டியா தான் கேப்டன் நமக்கு தெரியும். வைஸ் கேப்டன் அப்படின்னு வரப்ப அங்க நிறைய ஆப்ஷன் கொட்டி கிடக்கு. பட் ஸ்ட்ரெயிட்டாவே சூரியகுமார் யாதவ் தான் வைஸ் கேப்டன். இந்தியாவோட கேப்டனுங்க அவரு. சோ அவர் அங்க வைஸ் கேப்டனா இருக்கிறதுல பெரிய இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாருமே நினைச்சது இந்த வருஷம் சூரியகுமார் யாதவ் தான் கேப்டன்சியே பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல இல்ல
ஹர்திக் பாண்டியா தான் கேப்டன். என்னதான் T20 இன்டர்நேஷனல் சூரியகுமார் கேப்டனா இருந்தாலும் இங்க வந்து அவர் கிடையாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஈவன் ரோஹித் இருந்தப்ப கூட ஒரு சில மேட்சஸ் ரோஹித் மிஸ் பண்ணப்போ சூர்யா வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து கேப்டன்சி பண்ணியிருக்காரு. ஸோ அவர் தான் ஒரு பெர்ஃபெக்டான வைஸ் கேப்டன் ஆப்ஷன். அண்ட் இன்னொரு மேட்டர் என்னன்னா, நம்ம கூட நடக்க போற ஃபர்ஸ்ட் CSK MI மேட்ச்லயே ஹர்திக் பாண்டியா கிடையாது. ஸோ அதனால வந்து சூர்யா தான் அங்க கேப்டன்சி பண்ணுவார். கமிங் டு தி KKR, எஸ் லாஸ்ட் டைம் அவங்க தான் சாம்பியன்ஸ், அவங்க தான் இப்போ கரண்ட் சாம்பியன்ஸா இருக்காங்க. அஜிங்கிய ரஹானேவை கேப்டன் ஆக்கியிருக்காங்க. அதுக்கு காரணம் வந்து வெங்கடேஷ் ஐயரை வந்து பாத்தீங்க அப்படின்னா வைஸ் கேப்டனா போட்டதுதான். வெங்கடேஷ் ஐயர் இன்னும் கொஞ்சம் கத்துக்கணும், கேப்டன்சி எப்படிலாங்கிறத கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அஜிங்கிய ரஹானேவை கேப்டனா போட்டிருக்கோம். இது ஒரு பெரிய லாங் டர்மா இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சூப்பரான ஒரு ஆப்ஷன் வெங்கடேஷ் ஐயர். எஸ் அவர் அவ்வளவு கொடுத்து எடுத்ததுக்கு காரணமே அதுதான். எனக்கு தெரிஞ்சு அவர் நல்லா பண்ணுவாரு அப்படின்னு நினைக்கிறேன். அவர் மத்திய பிரதேசத்துக்கு வந்து கேப்டன்சி பண்ணியிருக்காருன்னு தான் நான் யோசிக்கிறேன். சோ அஜிங்கிய ரஹானே எங்க கேப்டன், வெங்கடேஷ் ஐயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வைஸ் கேப்டனா இருக்க போறாரு. அடுத்தபடியா குஜராத் டைட்டன்ஸ், அந்த டீமை பத்தி வர நியூஸஸ் என்ன அப்படின்னா, நல்ல டீம், பட் இந்த மிடில் ஆர்டர் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். மிடில் ஆர்டர்ஸ் விளையாண்டாங்க அப்படின்னா சூப்பரான ஒரு டீம். பவுலிங்லயும் ஒரு சில நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. எஸ் அது உண்மைதான், அங்க நிறைய நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்கு. பாப்பா என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கில்லு தான் அங்க கேப்டன். வைஸ் கேப்டன் வர்றப்போ வந்து ரஷீத் கான் தான். என்னதான் அங்க ஜாஸ் பட்லர் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு ரஷீத் கானை தான் வந்து பண்ண விடுவாங்க. ஏன்னா லைக் ரஷீத் கான் தான் அடுத்த கேப்டனாவே ஆயிருக்க வேண்டியது ஹர்திக் பாண்டியா போனப்போ. என்னமோ தெரியல, கில்லு கிட்ட கொடுத்துட்டாங்க. ஏன்னா ஒரு பெரிய ஃபியூச்சரை நோக்கி இது பண்றாங்க அப்படிங்கிறதுனால, ஒரு இந்தியன் பேட்டர் அப்படிங்கிறதுனாலயான்னு தெரியல. இவன் தோ கில்லு வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்தியாவுக்கே வைஸ் கேப்டன் ஆயிட்டாரு. ஸோ இங்க கேப்டன் வைஸ் கேப்டன் வரப்போ ரஷீத் கான் தான் ஜிடிக்கு வைஸ் கேப்டன் ரஷீத் கான். ஸோ நல்ல ஒரு ஆப்ஷன் தாங்க. அவர் ஆப்கானிஸ்தான்ல கேப்டன்சி பண்ணி அவர் வயசு 26-27 தான் கேப்டன்சி பண்ணி அடுத்த கேப்டனே வந்து அந்த மாதிரிலாம் சிச்சுவேஷன்ஸ் அங்க நடந்துருச்சு. ஸோ ஒரு நல்ல ஆப்ஷன் தான் கண்டிப்பா. ஓகே, அதுக்கு அடுத்தபடியா சென்னை சூப்பர் கிங்ஸோட கேப்டன் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், ருத்ராஜ் கெய்க்வாட். ஓகே, இன்கேஸ் ருத்ராஜ் கெய்க்வாட் ஏதாவது இன்ஜுரி ஆகுறாரு அப்படிங்கிற பட்சத்தில் யார் வைஸ் கேப்டனா வருவாங்க அப்படின்னா MS தோனி தான். எஸ் அங்க ரவீந்திர ஜடேஜா அப்படி இப்படிலாம் நம்ம சொல்லுவோம், பட் ஆனா MS தோனி தாங்க ஒரே ஆப்ஷன். MS தோனி கரெக்டா ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கிற ஒரு பிளேயர். அவரே வந்து டீமை ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. அண்ட் அவரும் டாஸுக்கு வந்துருவாரு. அதுல மாற்றுக்கிறது இல்ல. ஸோ MS தான் வந்து CSKோட வைஸ் கேப்டன். ஹோப்ஃபுல்லி ருத்ராஜுக்குலாம் ஏதோ ஆகக்கூடாது, எல்லா மேட்ச் கேப்டன்சி பண்ணணும். அதுக்கு அடுத்தபடியா லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், அவங்க தான் இப்போ லாஸ்டா அறிவிச்சாங்க கேப்டனை, DC ஒரு சூப்பர் டீமுங்க. இந்த வாட்டி எனக்கு தெரிஞ்ச பிளே ஆஃப்ஸுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அவங்களோட கேப்டன் அக்ஷர் பட்டேலா அறிவிச்சிருக்காங்க. வைஸ் கேப்டன் KL ராகுல். அதுல மாற்றுக்கிறது இல்ல. KL ராகுல்கிட்ட தான் கேப்டன்சியே கொடுத்திருக்காங்க. அவர் வேணாம்னு சொல்லிட்டு தான் நியூஸஸ் வருது. அது எந்த அளவுக்கு ட்ரூங்கிறதும் தெரியல. DCயோட கேப்டன் அக்ஷர் பட்டேல், வைஸ் கேப்டன் KL ராகுல். ஸோ இதுதான் ஓவராலா 10 டீமோட கேப்டன் வைஸ் கேப்டன் லிஸ்ட். கண்டிப்பா இதுல ஏதாவது மாற்றுக்கிறதுகள் உங்களுக்கு இருக்கும். இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா சூப்பர் அப்படின்ட்டு ஒரு கமெண்ட் போடுங்க. என்ன மாதிரி வீடியோஸ் இதுக்கப்புறம் வேணும்னு கேளுங்க. அண்ட் 5 வீடியோ இதுக்கப்புறம் வரப்போகுது. 5 வீடியோமே வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 டீமா வந்து அவங்களோட ரிவ்யூஸ் நம்ம பேச போறோம். ஸோ கரெக்டா வந்து இன்னும் 10 நாள் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்குள்ள கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்டில் வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திஸ் இஸ் VJ மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே.